எனக்கு சலுகை கொடுக்காம நேற்று வந்த ரேபிடோக்கு அந்த சலுகை அந்த பைக்கில் போகிறாங்க ஏதோ ஒன்று ஆகுது, யார் பொறுப்பேற்பா? ஆட்டோவில் கூட தான் ஆகும். ஆட்டோவில் மட்டும் சீட் பெல்ட்டாக போட்டு போகிறீங்க. 3 வீலில் ஒரு வீல் தூக்கினா கூட ஆட்டோ பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வீல் ஒழுகுனா கூட நீங்கள் கீழே தான் போகணும். ஒரு வண்டியில் வந்துட்டு மொபைல் ஃபோன் ஹோல்டரோட 2 ஹெல்மெட்டோட ஒருத்தன் போய் நின்னானா ஆட்டோக்காரனால இப்படியே பார்ப்பாரு. அது ஏன் எதை சூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ வேலை இருக்கு? நீங்கள் பஸ்ஸு கிட்ட போய் சண்டை போட முடியுமா, இல்லை மெட்ரோ கிட்ட போய் நீங்கள் சண்டை போட முடியுமா? மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் கவர்மெண்ட்டா? ஒரு வேலை பண்ணிருக்கவங்கள நீ ஏன் பண்ணுற, நீங்கள் வந்து நிற்காதன்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லை. மீட்டர் மேலே கேட்குறனால தானே இங்கே வராங்க. நார்மலாக கேட்டால் ஏன் வரப்போகிறாங்க? இந்த மாதிரி பாவப்பட்ட பசங்க தான் வந்து எங்ககிட்ட சண்டையில் மாட்டுது. உங்களுக்கு இது வந்து தேவைப்பட்டால் என்னோட தேவையே இதுதான், இந்த ஆட்டோ தான். என்னோட குடும்பத்தையும் நான் அதை தான் பார்க்கணும். இதுதான் விஷயம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG Squad. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட சஞ்சீவ் இருக்காங்க. சஞ்சீவ் வந்து ரேபிடோ 2 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்காங்க. இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட், 20 years old. சுந்தரமூர்த்தி வந்து 36 years old அண்ட் அவங்க வந்து ஆழ்வார்பேட்டில் ஆனால் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸில் இந்த பேண்டு பெருசாக தப்பு பெருசாங்கிற மாதிரி ரேபிடோ வேணுமா இல்லை ஆட்டோ வேணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் ஆன்லைனில் நடந்துட்டு இருந்துச்சு. டிஸ்கஸ் லைஃப் ஆஃப் ஒரு சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒருத்தங்களோட லைஃப் என்ன. 15 வருஷம், 17 வருஷம் ஆகுது. ரேபிடோ வந்து வந்தே 2 வருஷம் தானே ப்ரோ இருக்கும். இல்லை ஆமாம், நீங்கள் வந்த வேகத்திலேருந்து நீங்களும் அதில் இருக்கீங்க. ஸோ நம்ம அது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஏன் இந்த ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படி. அடுத்து வந்து நம்ம இங்கே எங்கே கிளாஷ் ஆகுதுங்கிறதுக்கு வரும். முதல்ல ஏன் இந்த ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க ப்ரோ? நான் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோட தேவைக்காக, அதாவது வீட்டில் காசு கேட்கக்கூடாது. ஸோ வந்துட்டு என்னோட நீட்ஸை வந்துட்டு நான் நீட்ஸ் அண்ட் வாட்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக நான் ரேபிடோ சூஸ் பண்ணேன். ஓகே, நீங்கண்ணா? நான் வந்து சரியான முறையில் படிப்பு இல்லை. என்னோட விஷயமே வந்து படிப்பு இல்லாதனால வேலை, என்னோடய இதுவுக்கு வேலை செய்ய முடியலன்றதுனால ஆட்டோ ஓட்டுறதுக்கு நாங்கள் வந்தோம். அப்போதுலேயே சொந்தமாக ஆட்டோ வச்சு ஒரு 2008 ஆட்டோ ஓட்ட வந்தேன். இது நாள் வரைக்கும் ஆட்டோவை தான் ஓட்டின்னு இருக்கோம். ஓகே, என்னோடய ஃபேமிலி இந்த ஆட்டோவில் தான் போயின்ட்டுருக்கு இது வரைக்குமே. ஓகே, ஒரு ரேபிடோ டிரைவ் பண்ணுறோன்னா ஹவு மச் கேன் வி ஏர்ன் பெர் மந்த்? மந்த் வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிருக்கீங்க கரெக்டாக? ஸோ பார்ட் டைமாக எவ்வளோ பண்ண முடியும்? பார்ட் டைமாக 15 ப்ராஃபிட். இது இந்த இந்த இதெல்லாம் போக ஃபியூவல் சர்வீஸ் எல்லாம் போக 15,000 கைக்கு வருமா? 15-13 அந்த மாதிரி வரும். ஓகே, ஃபுல் டைமாக பண்ணோன்னா ஒரு 28 30 அந்த மாதிரி பண்ணலாம். 30 வரைக்கும் பண்ணலாம். ஸோ பர் டே வந்து ஃபுல் டைமாக அது யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா ஒரு 1000 வரைக்கும் earn பண்ண முடியும். பார்ட் டைமாக பண்ணால் 500 வரைக்கும் earn பண்ண முடியும். ஆட்டோலண்ணா சென்னையில்? ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சொல்லது வேணால் 2000 ஓட்டலாம் சொல்லலாம். அது எல்லாமே போக பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாடகை, மெயின்டெனன்ஸு, கேஸு, இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு கையில் கொண்டு போத்தணுமா 600 700 தான் கையில் நிற்கும். 2000 ரூபாய்க்கு நம்ம ஒரு நாளுக்கு சம்பாதிக்க முடியும். ஆனால் 600 தான் கையில் நிற்கும். 600 700 தான் நிற்கும். 1400 கிட்ட செலவு ஒரு நாளுக்கு ஆட்டோவில் இருக்கும். எந்த மாதிரி செலவு இருக்கும்? பெட்ரோல் கிடையாது. இப்போ எல்லாமே CNG ஆட்டோ தான். CNG LPG கேஸு. அதே கவர்மெண்ட் ரூலா அப்படி மாற்றிடணுன்னு? ரூல் இல்லை, இப்போ வர வண்டிங்கள அப்படி தான். BS6ன்னு இப்போ வந்திருக்கு. அதனால் இப்போ வந்து கம்மி பெட்ரோல். ஆமாம், இப்போ பெட்ரோல் வந்து 105 ரூபா விற்கிதுன்னா கேஸ் 90 ரூபா விற்கிது. 90 50 காசு விற்கிது. இன்னைக்கு விலை 18 10 ரூபா. ஓகே, சரிங்களா? ஒரு இந்த மாதிரி போகுது. இதிலே வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணோம்னா 120 130 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ஃபில் பண்ணணும். ஆனால் அதிகபட்சமாக வண்டி வந்து எம்டி தான் அதிகமாக போகும். இப்போது ஒரு இடத்துல உட்காரோன்னா அந்த இடத்துல போய் சுற்றி ஆட்டோ இருக்கும். அந்த இடத்துல சவாரி கிடைக்காது. நம்ம மைண்டாக யோசிச்சு வேறு இடத்துக்கு போனால் என்ன சவாரி மட்டுமேட்டு அப்புறம் அங்கே போய் உட்காருவோம். அதுமாரியே கொஞ்சம் எம்டியில் கொஞ்சம் நிறையா போகும். அது வந்து பெட்ரோல் செலவு தான் மேஜர் செலவு. அதில் பெட்ரோலு, வண்டி வாடகை வண்டி இருந்தால் வாடகை ஒரு 350 ரூபா. இப்போ எனக்கு சொந்த வண்டி தான், பஜாஜ் ஃபைனான்ஸில் தான் வண்டி எடுத்திருக்கேன். 26 27 டியூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். கரண்ட்டில் போயின்ட்டுருக்கு. 9888 ரூபா டியூ. ஸோ ஒரு ஆட்டோவோட மைலேஜ் எவ்வளோ நிறைய? ரொம்ப நாள் எனக்கு இருக்கிற கேள்வி. ஆட்டோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ CNG 40 தருதுன்னு சொல்லி விளம்பரம்லாம் வருது. ஒரு சில வண்டி தருது. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா 38லேருந்து 35 தான். 35 to 38 தான். ஓகே, 35 to 38. ஆமாம், அவ்வளோதான் வருது. நீங்கள் எந்த பைக் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்துட்டு Axis 125 யூஸ் பண்ணுறேன். ஸ்கூட்டி. ஓகே, அது வந்துட்டு அது ஆக்சுவலாக செம்ம கம்ஃபர்டபுள் உட்கார்றதுக்கு. வந்துட்டு அது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நல்லா ஈஸியாக ஓட்டுற மாதிரியும் இருக்கும். அது வந்துட்டு 55லேருந்து 60 வரும் மைலேஜ். ஓகே, ஃபேர். இப்போ வந்து எந்த பாயிண்ட்லனா ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து ரீசெண்ட் டைம் நிறைய பேர் வந்து இந்த ரேபிடோலாம் வந்து வேணாம்
அப்படின்னு சொல்லி ஒரு அதெல்லாம் பேன் பண்ணும், அதெல்லாம் கூடாது அப்படின்னாங்க. அது எந்த பாயிண்ட்டில் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும்? பைக் டாக்ஸி என்றைக்கு உள்ளே வர ஆரம்பித்ததோ அதுலேருந்து நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து, அதாவது ரேப்பிடோன்னு கிடையாது, ஓலாலையும் இருக்குது, உபர்லேயும் இருக்குது, எல்லா கார்ப்பரேட் கம்பெனிலையுமே இருக்குது. அந்த பைக் டாக்ஸின்னு உள்ளே கொண்டு வரப்போ தான் நாங்கள் வந்து பைக் டாக்ஸி வேண்டாம், அது வந்து இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்களும் மற்ற இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கும்னு சொன்னோம். இப்போது உங்களோட வண்டியில் ஏறக்கூடிய ஆட்கள் யார் ப்ரோ? மோஸ்ட்டாக ஒர்க் போகிறவங்க, அப்புறம் பசங்க, பொண்ணுங்க, வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, இவங்க என்னன்னாலும் ஆட்டோவோட க்ரௌடு கிடையாது. இவங்க என்னன்னாலும் வந்து அவங்களோட பைக்கில் போவாங்க, அது எக்கனாமிக்கலாக இருக்குதுன்னு நினச்சா போகிறாங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு போகிறாங்க. அதாவது எவ்வளோ நாளாக வந்து அவங்களாம் வந்து ஒர்க்குக்காக பைக் டாக்ஸியில் போனாங்கன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வந்து 2 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்கள எப்படி போயிருந்தாங்க? பஸ்ஸில் போவாங்க. நான் வந்து 18 வருஷம் ஆகுது, 17 வருஷம் ஆகுதுன்னு வைங்களா. ஆட்டோவை தேடி வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இன்னைக்கு வீட்டை தேடி ஆட்டோ போகிற அளவுக்கு ஆகி போயிடுது. அது ஆனால் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் வந்து கஸ்டமராக யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு வைங்களா, உங்கள் வீட்டு தெருமல்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோ கேட்குறீங்க, நீங்களே ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று விட்டு போனால் கூட நம்பி வந்து கேட்கலாம், உன் வண்டியில் தான் வந்தேன், இந்த மாதிரி மிஸ் ஆகிடுதுப்பா அப்படின்னு தாராளமாக எடுத்து கொடுத்துருவோம். இதே வந்து ஓலாவில் போயிட்டு புக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் எதனா ஒன்று விட்டு போனீங்கன்னு வச்சுக்கலாம், கஸ்டமருக்கு யாரை தேடணும், அவன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கணும், ஃபோன் எடுத்த பிறகு அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள். இவங்க வர்றதுனால உங்களோட பிஸ்னஸ் பெருசாக அஃபெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஆகுதுங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே. இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் லேடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துன்னு நல்லா போயிருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கி இந்த பைக் டாக்ஸி வந்த பிறகு நான் சொல்ல வேண்டியதில் நீங்களே நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா யூடியூப்ஸ்லேருந்து நிறைய விஷயம் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறைய போயின்னு தான் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து ஒரு பைக்கில் போகிறது அப்படின்னு நான் அப்படி யோசிக்க மாட்டேன். அது வந்து அவங்களோட சுதந்திரம்னு நான் யோசிப்பேன். அதனால அதில் நானும் அந்த சுதந்திரத்தை பற்றி நான் தப்பு சொல்லலை, சரிங்களா. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சரி அதே பைக்கு போதுங்க, நான் ஒத்துக்கிறேன், அவங்க சுதந்திரத்தை நான் கெடுக்க விரும்பலை. அந்த பைக்கில் போகிறாங்க, ஏதோ ஒன்று ஆகுது, யார் பொறுப்பேற்பா? ஆட்டோவில் கூட தான் ஆகும். ஆட்டோவில் மட்டும் சீட் பெல்ட்டாக போட்டு போகிறீங்க. வேறு இன்னும் வேறு எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லைண்ணா, இப்போ வந்துட்டு பைக்குமே சரி, அது ரெண்டுமே வந்துட்டு ரோட்டில் தான் போக போகுது, ஓகேவா? சரி. அது வந்துட்டு அவங்கவுங்க நேரத்தை பொறுத்தும் அவங்கவுங்க சேஃபாக போகிறத பொறுத்தும் தான். சரி. ஆட்டோவில் வந்துட்டு 3 வீல் இருக்குது, பைக்கில் 2 வீல் இருக்குது. சரி, ஓகேங்களா. அது வந்துட்டு இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு காரணம் வச்சா கூட உங்கள் ஆட்டோ வந்துட்டு ஒரு பக்கம் வீல் தூக்க தான் செய்யும். சரி, ஓகேங்களா. சரி. எப்படி இருந்தாலும் சேஃபாக ஓடுறத பொறுத்து தானே இருக்குது. சரி. அது எப்படி நீங்கள் ரேப்பிடோ பைக் இந்த 3 வீலில் ஒரு வீல் தூக்கினா கூட ஆட்டோ பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வீல் ஒழுகுனா கூட நீங்கள் கீழே தான் போகணும். அது நல்லா புரிஞ்சுங்க. இல்லைண்ணா, இது அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச பைக் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நல்லா புரியுங்க. 2வது, உங்களுக்கோ ஏதோ ஒன்று ஆனாலும் உங்கள் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் இந்த ரேப்பிடோ ஓட்டுறீங்க பைக் டாக்ஸி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நடக்குதுங்களா. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, படிப்புக்காக நான் இதில் வரேன், எனக்கு இதில் தான் இன்கம் இருக்குது, இதை வச்சு தான் நான் ஃபீஸ் கட்டணுன்றீங்க. நல்ல விஷயம், பாராட்டுறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சொந்தமாக சம்பாரித்து ஃபீஸ் கட்டணுன்றீங்க, நல்ல விஷயம். அது ஏன் எதை சூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ வேலை இருக்கு? இல்லைண்ணா, இப்போ அவங்க சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பைக் இருக்குண்ணா. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்குமா இருக்கும், நிறைய இடத்த போகிறத பிடிக்குமா இருக்கும். ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ. இல்லைண்ணா, இது ஓட்டுறது இல்லைண்ணா சொன்னால் டாக்ஸிக்கு வராதீங்கன்றேன். டாக்ஸியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. இல்லை, ஆட்டோவில் என்ன பாதுகாப்பு இருக்கு? ஆட்டோவில் நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருங்க. இல்லைண்ணா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், வரவங்களுக்கு தான் இருக்குது. ரேப்பிடோ வர்றதுக்கு முன்னாடி, விச் இஸ் 2 years பிஃபோர், எத்தனை வந்து உங்களுக்கு சவாரி ஒரு நாள் கிடச்சிருக்கும் சென்னையில்? ஒரு 15 சவாரி ஓட்டலாம் அதிகபட்சம் ஒரு நாளுக்கு. இப்போ வந்து ரேப்பிடோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சவாரி உங்களுக்கு ஓடுது? காலையில் 2 ஓடுது, சாயந்தரம் 2 ஓடுது. ஸோ 15 இருந்தது வந்து உங்களுக்கு 50% கீழே போயிடுச்சுங்கிறீங்க, பாதிக்கும் கீழே போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நாள் எவ்வளோ டிரைவ்ஸ் ப்ரோ வருது? நீங்கள் இப்போ 4 வருதுங்கிறீங்க ஒரு நாளுக்கு. 4 இல்லை 5 சார், அவ்வளோ அதுதான் ஓட்ட முடியுது. நீங்கள் இருக்கிற டிராஃபிக்கில் தான் பண்ண முடியுது. உங்களுக்கு ஒரு நாள் நம்ம வந்துட்டு இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம எத்தனை வேணால் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த 1 கிலோமீட்டர் இல்லைனா வந்துட்டு 2 கிலோமீட்டர்னா வந்துட்டு நம்ம இப்போது 10 to 12க்குள்ளேயே நம்ம 15 அட்டைன் பண்ணிடலாம். ஓகே. இதே வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்னால் நமக்கு வந்துட்டு உடம்பும் வலிக்கும். இன்னொன்று, ஸோ வந்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 20 to 25 போக முடியும். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா, லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு 10 அந்த மாதிரி முடியும். ரேப்பிடோ வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? எல்லா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே எப்படி சொல்கிறது, இப்போ அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆட்டோவுமே சொல்ல முடியாது, கேப் தான் சொல்ல முடியும். கேப்ல ஏதாச்சும் சீட் பெல்ட் இருக்குது, இல்லை வந்துட்டு அதில் ஏர் பேக்ஸ் வச்சிருக்கு. ஆனால் எத்தனை பேர் வந்து கேப்ல போகிறப்போ சீட் பெல்ட் போடுறாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல.
ஸோ வந்துட்டு ஃபேர் பாயிண்ட். சேஃப்டி வந்துட்டு அது அது போகிற வண்டியை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ரேப்பிடோவில் போகிறனால ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ப்ளேமாக இது பண்ண முடியாது இல்லை நம்ம. உங்களுக்கு வந்து ஏதாவது லிமிட் இருக்கா? ரேப்பிடோவில் வந்து இவ்வளோ தான் ஸ்பீட் போகணும், ஆர் வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எனக்கு இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு 60க்கு மேலே போகக்கூடாது. 60க்கு மேலே அதுக்கு மேலே அலர்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே வண்டியில். அதுவே வந்து ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோன்னு அதில் வந்து ட்ராக் பண்ணும். ரேப்பிடோவில் வந்து இந்த பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும் 60 மேலே போனால். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற நான் சொன்னேன் இல்லை, வேகமாக வர்றதுக்கு நான் எப்போவுமே ரேப்பிடோ எடுப்பேன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, டிராஃபிக்கு நடுவில் வந்து பைக்கு அப்படியே சல்லுன்னு பாஞ்சிட்டு போகும். வேற ஒரு கன்சர்ன் ஒன்றுமே கிடையாது. அதை தாண்டிலாம் பெரிய வன்மம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்குதுன்னு நிறைய பேர். அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல சார். என்ன திடீர்னு இப்போது தம்பி நல்லா ஓட்டுற போகிறோன்னா அவர் நல்லா கொண்டு போய் விட்டுருவார். இதே என்ன மாதிரி ஓட்ட தெரியாத ஆள் இருந்தால் பைக் இங்கே சொல்கிறேன் பைக் ஓகே, அதுக்கு தானே ரேப்பிடோ வந்து. கேளுங்க, நான் சொல்கிறேன். அதாவது சார் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது, தம்பி நல்லா ஓட்ட. நான் இதே பைக் டாக்ஸிக்காரன் நான் இருந்து எனக்கு பைக் சரியாக ஓட்ட தெரியாது. நான் ஒருத்தர் ஏற்றி போயிட்டு தம்பி போகிற மாதிரி சந்து உள்ளலாம் போயிட்டு நான் ஏதோ லாரி சந்தில் போட்டேன். கரெக்டான கொஸ்டின். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், ரேப்பிடோவில் அப்படி ஏதாவது டெஸ்ட் இருக்கா? ஒருத்தங்க ரேப்பிடோ டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா ஓட்டுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அது அப்படி கிடையவே கிடையாது. ஐ திங்க் தட் ஷுட் பி மேண்டேட்டட். அவங்க சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட். ஏன்னா யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம்ல. பைக் ஓட்ட தெரியாதவங்களே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஆன் போர்டிங் எப்படி ரேப்பிடோவில்? ஆன் போர்டிங்லாம் எப்படி ரேப்பிடோவில் நான் இப்போ ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது டிரைவிங் லைசன்ஸ், இது 3மே இருந்தாலுமே போதும். அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ செல்ஃபி வந்துட்டு கரெக்டான கிளியராக வந்துட்டு செல்ஃபி வந்துட்டு தேவைப்படுது. இதுவே போதுமானது. இது போதுமானது. இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோன்னா எங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் உண்டான பேட்ஜின்னு ஒன்று உண்டு. இவர் ஆட்டோ ஓட்டுவார், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுதி உடைய ஆள். அதேமாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் நாங்கள் கொடுக்கணும். ஒரு 3 வருஷத்தோடையோ 5 வருஷத்தோடையோ நாங்கள் கொடுக்கணும். இப்போது வந்திருக்க ரேபிடோலையோ ஊபர்லேயோ மற்ற இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிலையோ அதுமாதிரி என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா கேட்டு பாருங்கள். என் மேலே குற்றப்புலனாய்வு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட் தரணும். அதாவது சாதாரண லோக்கலில் கிடையாது, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நான் வாங்கி தரணும். சரி, நார்மலாகவே நீங்கள் எந்த குற்றமும் பண்ணலைன்னு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஆமாம், என் மேலே எந்த குற்றமும் இல்லைன்ட்டு. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஐ திங்க் ரேப்பிடோலையும் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் வந்து ஒழுங்காக பண்ணுறாங்களாங்கிற ஒரு செக் இருக்கணும், போத் ஃபார் ஆட்டோஸ் அண்ட் ரேப்பிடோ. எனக்கு ஆட்டோவில் வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு மோர் மேண்டேட்டடாக இருக்கும். எனக்கு பப்ளிக் சர்வீஸ் போட பார்த்து என்கிட்ட வந்து ஆட்டோ ஆஃபீஸில் கேட்ட விஷயமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் லெட்டர் கொண்டு வான்னு தான். அது நான் எங்கே வாங்கினேன், என் லோக்கலில் அங்கே வாங்கக்கூடாது, நீ லோக்கல் ட்ரெஸ்ன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ் மூலமாக வாங்கிட்டு வரணும். நாங்கள் அதை வாங்கி போய் தான் கொடுத்தேன். நான் பப்ளிக் வாங்குறப்போ ஈஸியாக இருக்கா? ரொம்ப கஷ்டம்தான். அது இன்னொரு அது என்ன இப்படி ஒவ்வொன்றா தொட்டால் இப்படி ஒன்றா போயிட்டு இருக்கும். பட் ஐ திங்க் இதை முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலாக ஒரு இப்போ ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ரேப்பிடோ ஹேஸ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சென்னையில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு ஒரு டைம் செக் பண்ணுவோம், அவங்களோட டிரைவிங் பேட்டர்னை பார்க்கணும். ஆக்சுவலாக ஹெல்மெட் ப்ளஸ் வந்துட்டு யூனிஃபார்ம் தரணும். நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிரைவர் ஆப் மூலியமாக போனால் அப்படி கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு கன்சர்ன் இருக்குது. ரேப்பிடோ யூனிஃபார்ம் இருக்கா? இருக்குது. யூனிஃபார்ம் அந்த ரேப்பிடோ டிஷர்ட் போட்டிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக நிறைய பேர் ரேப்பிடோ டிஷர்ட் போட்டு பார்த்து போட மாட்டாங்க. ஆட்டோவில் இருக்க மாதிரி அந்த மாதிரி போட மாட்டாங்க. மோஸ்ட்டாக பப்ளிக் சர்வீஸ் கிடையாது இல்லை, எப்படி போட முடியும்? அது கார்பரேட்டுக்குள்ளேயும் வராது, லேபர் பேஸ்டாகவும் வராது, நடுவில் சென்டராக மாட்டேன். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நான் இந்த பட்ஜெட்டில் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ பட்ஜெட் போட்டாங்கல்ல நிர்மலா சீதாராமன், அதில் பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் டன்ஸோ, இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஐடி கொடுப்போம், அவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் கிளைம் பண்ணணும்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதில் ரேப்பிடோ எவ்வளோ உள்ளே வருதுன்னு தெரியல, பட் டெலிவரிக்கு ஏன்னா இது ஹியூமன் டெலிவரியாக இருக்குது, எனக்கு இது எவ்வளோ உள்ளே வருதுன்னு தெரியல. அதாவது பட் இது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னா இதையும் ஆர்கனைஸ் பண்ணுற வேலை வந்து அரசாங்கம் பார்த்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி. இது இப்போது ரைட் நீங்கள் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போனோம். எல்லோ போர்டு பைக்கில் அந்தமாரி கிடையாது, எல்லோ போர்டு எதுவுமே கிடையாது. இது வந்து ரேப்பிடோன்னு ஒன்லி அவங்க பண்ண. ஆனால் அது ஏன் தெரியணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தங்களுக்கு? இப்போது ஆட்டோவில் வந்து எல்லோ போர்டு இருக்குதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எஃப்சி பண்ணுறோம், இன்சூரன்ஸு, டேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மிட்டு, சரிங்களா, டிங்கர் வேலை, அப்புறம் பெயிண்டிங்கு, எண்ணத்தை வேலை செஞ்சு போனால் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வந்துடும் செலவு. வருஷம் 50,000. பைக்கில் அந்தமாரி எதுவுமே இல்லைங்க. அது இல்லைன்னா நல்லது தானே, அவங்க நான் சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ செலவு பண்ணி செய்கிற எங்களுக்கு இது வரைக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படி தான் நான் கேட்குறேன். ஏன் உங்களோட அதாவது நான் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயமா நான் செய்கிறேன். கவர்மெண்ட்டு கேட்கக்கூடிய எல்லா சலுகைக்கும் இன்சூரன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நான் பண்ணுறேன்.
எனக்கு சலுகை கொடுக்காம நேற்று வந்த ரேபிடோக்கு அந்த சலுகை எதுக்கு பைக் டாக்ஸி ஆக்சுவலாக அவங்களுக்கு சலுகை கொடுக்கல, அவங்களுக்கு இன்னும் ரெகுலேட்டே பண்ணல. ரெகுலேட் பண்ணாம எப்படி ஓடுது அரசாங்கம் எப்படி இது அவங்க அதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது ஆர்கனைஸ்டு செக்டரா மாத்திட்டு இருக்காங்க. அரசாங்கம் அதுக்குள்ளேயே அதை கண்மூடின்னு பார்த்துருக்கு தான். இல்ல அதுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது புரியுது. சரி, ஸ்டெப் எடுத்து முடிகிற வரைக்கும் நிப்பாட்டி வைக்கலாம்ல. நிப்பாட்டி எத்தனை பசங்க நான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வேணாம்னு சொல்லல. இதை தவிர்த்து ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்குது, எவ்வளவு விஷயம் இருக்குது. நீங்க ஏன் பைக் டாக்ஸி தேர்ந்தெடுக்க? நான் வந்து இதை வந்து ரேபிடோ ஓட்டுறவங்களுக்காக மட்டும் பேசல, நான் டிராவல் பண்றவங்களுக்கும் சேர்த்தே பேசுறேன். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் புரியல. ரேபிடோ ஓட்டுறவங்க பத்தி மட்டும் பேசல. 2 வருஷமா தான் சார் இது வந்தது. அதுக்கு முன்னால எப்படி மக்கள் பழகிட்டாங்கல்ல. நான் 2 வருஷமா இப்போ நாங்க இதே வாழ்வாதாரமா வச்சுன்னு போறோம். எங்களோட நிலைமை நான் இதை தப்பே சொல்லலனா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என் வீட்டே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து என் ஆஃபீஸ்க்கு வரணும்னா நான் ரேபிடோ எடுத்துட்டு வர முடியும். இப்போ என் அப்பா அம்மானு சேர்ந்து வராங்கன்னா அவங்க பைக் எடுக்க மாட்டாங்க, மோஸ்டா ஆட்டோ தான் எடுப்பாங்க. ஸோ எப்படியும் என் குடும்பத்துல இருந்து 3 பேர் வந்தால் தான் ஆட்டோ எடுக்கணும், ஒரு ஆளை வந்து ஆட்டோ எடுக்கக்கூடாது. மோஸ்டா அதுதானே எதார்த்தம். 2 சீட் இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா. சரி, ஸோ மோஸ்டா அப்படிதானே உட்காந்துவாங்க, கால் நீட்டி உட்காருங்க. அதுதான் நான் சொல்றேன். ஐயோ இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என் வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரேபிடோ யூசரும் இருக்கேன், ஆட்டோ யூசர்ஸும் 2 பேர் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகுறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு? சரி, இந்த ரேபிடோவில் நீங்கள் யூஸராக இருக்கிறீங்கன்னு வைங்களா, பைக் டாக்ஸியில் அந்த யூஸராக இருக்கும்போது நீங்கள் அதில் மணி வந்து கம்மியாகுது தான் பாருங்க, காசு கம்மியாகுது. ஆமாம், காசு ஓகே. நான் வந்து பெருசா அது கூட நேரமாக போகிறீங்க, நேரம் போகிறது போகிறீங்க. ஆமாம், ரைட்டு. இது விஷயத்தில் வந்து கொஞ்சம் பின்னால் போயிட்டு ஏதோ ஒன்று இன்கேஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கே ஆகுதுன்னு வைங்க, யூஸர் நீங்கள் உங்களுக்கே என்ன ஆகுதுன்னு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், நான் கிளைம் பண்ணுறது. லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களா? சரிங்க சார். உங்கள் குடும்பத்துக்கு என்ன சார் கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு இல்லை 6 மாதம் நீங்கள் எழுந்து ஆட்டோவில் போய் ஒருத்தவங்க விழுந்தாங்கன்னா, நான் என் ஆட்டோ மூலமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரேன். ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரியே பைக்குக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும்ல? இருக்குது சார். ஆனால் அதில் போய் நீங்கள் ஓலாலேயோ இல்லை ஊபர்லேயோ போய் தான் அந்த மாதிரி ஆச்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. அது தெரியுங்களா? ஏன்? அது என்னவும் தெரியல, ஆனால் கிடையாதுன்றாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஓலா ஊபரில் அதுமாரி ஓட்டுறவங்களுக்கு கிடையாது. அதேமாரி அவங்களே எதுவும் ₹1 ஏதோ பார்ட்டி ஏதோ இது என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசிஸ்ல இருக்குது. அதனால தெரியல, எல்லாருமே வந்து நினைக்கிறோம் தெரியும் பண்ணுறீங்களா சார்? நீங்களே கீழே போய் பாருங்களேன், புக் பண்ண பிறகு கீழே போய் பாருங்கள். அது எதுவும் ₹1 இன்சூரன்ஸ் ஏதோ உங்களுக்கு வரும், ஆட் ஆகும் அதில். ஆனால் அதை பற்றி நம்ம கிடைச்சிங்களா, எங்கே போய் கேட்பீங்க? உங்களுக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து என்னைக்காவது ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா? கிளாஷ் ஆகி வந்திருக்கா? அப்படியா? இங்கே வந்துட்டு இப்போ சில சென்னையில் நீங்கள் யார்கிட்டையும் போய் பேச போகிறது இல்லை, நீங்கள் யாரோ பிக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறீங்க, அது எப்படி இஷ்யூ ஆகும்? ஒரு வண்டியில் வந்துட்டு மொபைல் ஃபோன் ஹோல்டரோட 2 ஹெல்மெட்டோட ஒருத்தன் போய் நின்னானா, ஏதாவது அந்த ஏரியாவில் போய் நின்னானா, ஆட்டோக்காரனாலாம் இப்படியே பார்ப்பாரு, முறைப்பாங்களா, எப்போ இவனை அடிச்சு ஊற்றலாம் அப்படின்னு பார்ப்பாரு. நானும் வந்துட்டு சரி லைட்டாக வந்துட்டு ஜர்க் ஆகிட்டு நம்மளும் நடிப்போம் லைட்டாக வந்துட்டு, சரி என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க, இவன் அந்த கஸ்டமரை பிக் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடும். ஓகே, இவர்கிட்ட அடி வாங்காமல் வரணும். சினிமாவில் வந்து சீன் மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ வந்துட்டு இப்போ அவரே டப்புன்னு வந்துட்டு ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்டு பிக் பண்ண வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் ஏன் ஒரு ஆனால் வந்து அப்படி கேட்பாங்க. அப்போ 2 ஹெல்மெட் வந்து ஃப்ரெண்டோட தான் வரீங்க, அப்போ ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண தான் வரீங்கப்பா. ஏன் சார் அது இல்லைனா அவங்க வர்றதுல என்ன பிரச்சனை? நிறைய இடத்துல ஃப்ரெண்டோட வரல. அது இல்லைனா நீங்க சொல்றது, நீங்க இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் இது வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும், அரசாங்கத்துக்கிட்ட வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சரி, ஓகேவா? அது உங்களோட கருத்து. ஆனால் வந்து ஒரு வேலை பண்ணிருக்கவங்கள நீ ஏன் பண்ணுற, நீங்கள் வந்து நிற்காதன்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லை. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 20,000 சம்பளம் வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு இப்போ டெய்லி வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் போயிட்டு வரணும்னா ஒரு நாளைக்கு ₹100 கொடுத்து நான் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். என்ன பண்ணுவாங்க மக்கள்? இல்லைனா நான் ₹50 கொடுத்து ரேபிடோவில் போவேனா, இல்லை பஸ்ஸில் போவேனா? நீங்க பஸ் கிட்ட போய் சண்டை போட முடியுமா, இல்ல மெட்ரோ சரி என்ன விட்டுருங்க, மெட்ரோ கிட்ட போய் நீங்க சண்டை போட முடியுமா? மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே நீங்க கவர்மெண்டா? பைக் டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் கெட்டு போகுது, உங்களோட விஷயங்கள் சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு முன்னால் இருந்து பழகக்கூடிய நாங்கள் எங்கே போகிறது? அதை தானே அப்போ ஆட்டோ, அது நீங்கள் சொன்னதே தானே, ரிக்ஷாவும் அதை தானே சொல்கிறாங்க. இருந்தவங்க தான் நாங்கள் ஆட்டோ ஓட்ட வந்தோம், அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் ரிக்ஷா ஓட்ட நிறைய பேர், ஆட்டோ ஓட்ட தெரியாதவங்க என்ன. நான் சொல்கிறேன் சார், பைக் டாக்ஸி ஓடட்டும், ப்ராப்பராக நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதுமாரி அவங்களுக்கு உண்டான இது கரெக்டான பாயிண்ட். இல்லை நீங்கள் சொல்கிற கரெக்டான பாயிண்ட். எஸ், இப்போ இதுதான் நாங்கள் வருஷம் வண்டி எஃப்சி பண்ணுற மாதிரி பண்ணணும், சரிங்களா? இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அவங்களும் பண்ணணும், கரெக்ட் சரியா? அவங்களுக்கும் எல்லோ போர்டு கொடுக்கணும், கொடுத்து ஓட்டத்தை தான் வணிக வண்டி ஆகட்டும். ஓகே, இப்போ அவங்க சொந்த வசதிக்காக தான் கமர்ஷியல் யூஸ்ல இருக்குன்னு வச்சுக்காங்க, அது வணிக வண்டி ஆகட்டும். கரெக்ட். இதை நான் வந்து வச்சு ஓட்ட பார்த்து நாங்கள் எதுக்காக போகிறோம்? எங்களுக்கு ஆகிற செலவு தான் அவங்களுக்கு ஆக போகுது.
இல்லை அது இது 100% வேலிடான ஒரு பாயிண்ட். ஐ திங்க் இதை மோர் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக மாற்று அதுதான் அரசாங்கமும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக நிறுத்தி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தம்பி, நீ இதே ரேபிடோவில் இப்படியே தான் வண்டி ஓட்டின்னு இருக்க போகிறீங்களா? உங்களோட வாழ்நாளுக்கு, அதாவது இப்போது நான் கேட்கறது நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் வாழ்நாளுக்கு இதுதான் உங்களோட வேலைன்னு ஆகிப்போச்சா? இல்லை கண்டிப்பாக இல்லை. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சோன்னா ரேபிடோ குவிட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறதா ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க? அதுதான் சார், நான் இப்போ வந்துட்டு காலேஜ் இது முடிச்சு ஒரு பார்ட் டைம் ஒர்க்னா. சரி, ரைட்டு. காலேஜ் முடிச்சோன்னா ரேபிடோ குவிட் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எப்போயாவது நான் ஆன் பண்ணிப்பேன். அப்படி சொல்ல வரேன் நான். உங்களுக்கு இது வந்து தேவைப்பட்டால், என்னோட தேவையே இதுதான், இந்த ஆட்டோ தான். தம்பி வந்து அவரோட படிப்பு, அவரோட விஷயங்கள் தான் சொல்கிறார். என்னோட குடும்பத்தையும் நான் அதை தான் பார்க்கணும். இதுதான் விஷயம். Do you find auto as a competition to you? உங்களுக்கு ஆட்டோ வந்து காம்படிஷன் நினைக்கிறீங்களா? காம்படிஷன்லாம் இல்லை. ஏன் காம்படிஷன்? அவங்க வந்து நீங்கள் தான் காம்படிஷனுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க 2 பேர் தான் இப்போ காம்படிஷனாக இருக்கணும். உங்களுக்கு ஏன் காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு என் வேலையை செய்கிறேன், எனக்கு வந்துட்டு கஸ்டமர் வராங்க, அவ்வளோதான். அவர் வந்துட்டு அவர் வேலையை செய்கிறாரு. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கஸ்டமர் தான் இங்கே போயிட்டாங்கங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அவங்களோட கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்துருக்காங்கன்னு தோணுதா, அவர் உங்களோட கஸ்டமர் தான் அங்கே போகிறாங்கன்னு தோணுதா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு மீட்டர் மேலே கேட்குறனால தானே இங்கே வராங்க. அப்படி நார்மலாக கேட்டால் ஏன் வரப்போகிறாங்க? நீங்கள் என்னைக்காவது ஒரு ஆட்டோவுக்கு யாராவது சவாரி எடுக்க வந்துட்டு ஸ்டாண்டில் சவாரி எடுக்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற விலையை ஏற்றுக்கிட்டு ஏறி எத்தனை பேர் வந்து ஒரு நாளுக்கு போகிறாங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை கம்மியாக்குங்கன்னு ஒரு நெகோசியேஷன் வருது இல்லை? ஒரு அது ஏன் எப்போவுமே ஒரு அதிகமான ஒரு விலையை சொல்லப்படுது? ஒரு 60-70% வந்துடுறாங்க வண்டியில். என்ன விஷயம்னா, இங்கே இருக்கிற ஆட்டோ நமக்கு தெரிஞ்சவர், சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரலாம் அப்படின்னால வரவங்க தான். அதிகபட்சம் 100ல் ஒரு 60%. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ மீதி இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது அதிகமாக இருக்குது. நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, டெய்லி ஆட்டோவில் போகிறவங்க கிடையாது, ஒரு நெசசிட்டிக்கு ஆட்டோவில் திடீர்னு போகிறப்ப வந்து அது ஆட்டோக்காரங்களுக்கும் தெரியுது இவன் திடீர்னு தான் போகிறான், இவன் கிட்ட இப்போ ஏரியாவில் இருக்கிறவங்கன்னா அவங்களே கம்மியாக சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு ரேபிடோவில் வந்து மினிமம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுவாங்க? 30-20 அந்த மாதிரி. 20க்கு அதாவது 1 கிலோமீட்டரு அந்த இப்போ 30 அந்த மாதிரி. ஆனால் 20க்குலாம் போயிருக்காங்களா? 20க்கு போக முடியாது. அதாவது அந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே. 1 கிலோமீட்டருக்கு நடக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி லைட்டாக வெரி ஆகும். 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர்னா அக்செப்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய பேர் அந்த 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 15 வருஷமாக நீங்கள் ஆட்டோ ஓட்டுறப்போ உங்களுக்கும் 15 இயர்ஸாக டிராஃபிக் போலீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்னால் ஆட்டோ டிரைவர்ஸ்னால் அந்த அளவுக்கு யாரும் போலீஸ்காரங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. இங்கே ஒரே நான் நேற்று நைட்டு கிளம்பாங்க போனேன், நீ நைட்டு எங்கே போனேன் எனக்கே தெரியாது. ஓகே, புரியுதுங்களா? அதே என்ன விஷயம்னா, கரெக்டாக இருப்பாங்க, ப்ராப்பராக வச்சுருப்பாங்க எல்லா டே. ஆமாம், அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போது என்னோட ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஆட்டோவெலாம் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். நானே சொல்கிறேன். என்ன மாதிரி சொல்கிறீங்க செக் பண்ண? லைசன்ஸு நிறைய பேர் அது இல்லாமல் ஓட்டவும் சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் நியாயமாக பண்ணிருக்கிற சில பேர் அது பாதிக்கும். ப்ராப்பராக வந்து வண்டியில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாரி சம்டைம்ஸ் இந்த பைக் டாக்ஸி அது எல்லாமே அது நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமலும் ஓட்ட வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக ஸ்கேம் பண்ணலாம் ரேபிடோலாம். இப்போ எப்படின்னா, நான் எப்போவுமே வந்துட்டு 2 ஹெல்மெட் வச்சிருப்பேன், லைசன்ஸு பேப்பர்லாம் வண்டியில் கரெக்டாக இருக்கும். பட் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டி ஸ்வாப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போது சப்போஸ் நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு ஆக்டிவா புக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு R15 வந்து நிற்கும். எப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுலாம் நடக்கும். இப்போ என் வண்டி இன்னைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வண்டி கடன் வாங்கி அப்படியே ஓட்டு போனேன். ஆனால் அந்த இப்போ இதில் இன்னும் பெரிய கன்சர்ன் என்னென்னா, உங்களோட பைக் வந்து ஆட்டோவுக்கு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஒழுங்காக ஓடுற நிலைமையில் இருக்கான்னு தெரியறதுக்கு. இந்த பைக் ஓடுமானே தெரியாது, சர்டிஃபிகேஷன் கிடையாது. இந்த செக்டரை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். என்ன மேட்டர்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணா சொல்கிற அளவுக்கு வந்து இந்த செக்டர் காணாமலாம் போகாது, இது இங்கே தான் இருக்கும். இது ரியாலிட்டி சொல்கிறேன்னா, நான் உங்களை இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கும். இதுவும் இருக்கும், நீங்களும் இருப்பீங்க. இதுதான் அஃப்கோர்ஸ் அந்த பையோட அந்த மொத்த கேக் வந்து உங்களுக்கு முதல்ல வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பாதி இவங்க எடுக்கிறாங்கிறத நான் மறுக்கவே இல்லை. இதுதான் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதை எடுக்கிறவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணலைன்னா இந்த செக்டார் வந்து ரொம்ப டிப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பைக்கை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும், பைக்குக்கு சரியான சர்டிஃபிகேஷன் வேணும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எங்கே ஆட் ஆகும்னா, நீங்கள் வந்து அப்போது ஒரு ரைடை வந்து நீங்கள் கம்மியான விலைக்கு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வருது, நீங்கள் அதை ரேபிடோ கிட்ட சொல்லுவீங்க. அப்போ ரேபிடோ வந்து இன்னும் கொஞ்சம் விலை ஏற்றுவாங்க, அது மக்கள் கிட்ட தான் கடைசியில் வரும். அப்போ மக்கள் வந்து ரேபிடோவுக்கும் ஆட்டோவுக்கும்
ஆட்டோ நியாயமாக இருந்தாங்கன்னால், அதாவது எக்ஸ்ட்ராலாம் கேட்காம இருந்தாங்கன்னா ரேப்பிடோக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் சொன்ன எக்ஸ்பென்சஸ் படி, நீங்கள் சொன்ன ஃபியூவல் கணக்கு படி வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்லை. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு கேஸ் கம்மி, இங்கே பெட்ரோல் அதிகம், ஆனால் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, உங்களுக்கு அதிகம். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து நிற்கும்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோன்னு சொன்னாலே ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கங்கிற ஒரு இமேஜ் வந்து மக்கள் கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு ஆட்டோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக இருப்பேன், அவங்க நிறைய பேர் வாங்காதவங்களும் இருக்காங்க, ஆனால் வாங்குற நிறைய பேர் இருக்காங்களா, அது ஏன்? சரி சார், நான் சொல்கிறேன் அது ஒன்றும் விஷயத்த. 2013 மீட்டர் கட்டணன்றது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து உயர்த்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி 2025 கிட்டத்தட்ட இது 25 இப்போ தான் வந்திருக்கு. அதனால் 11 வருஷம் வைங்க, 11-12 வருஷமாக வந்து கூட நியாயமாக இருக்கீங்களே, அதில் கூட நியாயமாக இருக்கீங்க. 11 ஓகே சரியா. அதில் அந்த 11-12 வருஷத்தில் கூட இது எவ்வளோ பெட்ரோல் விலை ஏறி இருக்குது, அத்தியாவசிய விலை எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஈடு கட்டணும். இன்னமும் எங்களை வந்து மீட்டர் போட்டு நீங்கள் ஆட்டோ ஓட்டி தான் ஆகணும்னா நாங்கள் எல்லாம் போய் தூக்கு மாட்டி தான் ஜாகணும். இதுதான் விஷயம். ஏன் வந்து அரசாங்கம் இந்த விலையை ஏற்றாமல் இருக்காங்க? அது அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். உங்களை மாதிரி மீடியா தான் நான் சீரியஸாக கேட்குறேன். இது நான் எல்லாரும் மட்டுமே கூட இந்த வீடியோலேயே கூட சொல்லுவோம். அது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்கிறேன், ஆட்டோ தொழிலாளி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆட்டோ தொழிலாளி இவ்வளோ போராடுறாங்க, ஆட்டோ சங்கத்தில் இத்தனை சங்கங்கள் வந்து போராடுது, இதை ஏன் காது குத்து கேட்க மாட்டீங்க? இன்னொரு கம்பெனி வந்து இது அந்த கம்பெனிக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும், அதாவது கம்பெனிக்காரன் வந்து என்கிட்ட நேரடியாக மோதலை, இந்த மாதிரி பாவப்பட்ட பசங்க தான் வந்து எங்ககிட்ட சண்டையில் மாட்டுது. இப்போ நான் வந்து இந்த பையன் அடிக்க போகிறேன்னு வைங்களா, எனக்கு உனக்கு தான் விரோதம். நான் இப்போ ஸ்டேஷனில் வந்து 1500 ஃபைன் கட்டணும், தம்பி ஒரு 1500 ஃபைன் கட்டணும். இதெல்லாம் யாருக்காக? அவன் அந்த தம்பி அவன் குடும்பம் நல்லா ஆகணும் பார்க்குறான், நான் என் குடும்பம் நல்லா ஆகணும். எங்கள் 2 பேரும் கேம் வச்சு விளாட்றது யார்? நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் 100% கரெக்ட்னா, அரசாங்கம் வந்து ஆட்டோவில் இருக்கிற ஃபேரை வந்து மறுபடியும் சீர்திருத்தணும். 100% நான் வந்து இதுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் திஸ். நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு. 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாவும் கிலோமீட்டருக்கு 18 ரூபா கொடுத்தா யார்கிட்ட நாங்கள் ₹1 எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் சார். நாங்கள் மீட்டர் போட்ட ஓட்ட நாங்கள் ரெடி. அரசாங்கம் எங்களுக்கு அதை அந்த மீட்டர் திருத்தி கொடுக்குறதுக்கு அரசாங்கம் ரெடியா? ஆனால் எனக்கு உண்மையிலே இது புரியல, ஏன் கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் ரீவிசிட் பண்ணாமல் இருக்காங்கன்னு. இதை வந்து இந்த மேடையை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துப்போமே. கோர்ட்டில் உத்தரவு கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் வந்து நீங்கள் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்கன்னு. இன்னும் இந்த அரசாங்கம் வந்து ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி கொடுக்காம எத்தனை போக்கில் இருக்கிற காரணம் என்னன்றது இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தெளிவாக தெரியலையே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான், இந்த ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூரில் நடந்த ப்ரொட்டஸ்ட், சென்னையில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் கூட நீங்கள் இதையும் கேட்டிருக்கீங்க. ரேப்பிடோ வேணான்னு சொன்ன வேகத்திலேயே நீங்கள் வந்து எங்களோட ஃபேரை வந்து சரி பண்ணுங்க, உயர்த்தி கொடுங்க, நாங்கள் என்ன நிற்க போகிறோம். நீங்கள் வந்து இது ஒரு ரேபிடோ வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் கோவிடுக்கு முன்னாடி 2019 நீங்க கேட்டிருந்தீங்க. இல்ல சார், இல்ல பெரிய ப்ரொடெஸ்டா நம்ம நியூஸ் ஆகல. 4 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் சார். 4 வருஷமா ரேபிடோ 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா பெரிய நியூஸ் ஆனது இப்போ அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா சார், எவ்வளவு நாள் தான் சார் அதே ரேட்ல ஓட்டிட்டு அப்புறம் நாங்க காசு அதிகமா கேக்குறா எங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு உங்களை வந்து கேக்குறோம். இப்போ ஓலாலயோ ஊபர்லயோ நீங்க ஆட்டோ ஓட்டுறப்போ அந்த ஃபேர் வந்து நியாயமா இருக்கு, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கா சார்? அதாவது ஓட்டி தான் ஆகணுன்ற என்ன சார் பண்றது? இல்ல அது கரெக்டா இருக்கான்னு கேட்கல. கம்மி தான் சார். ஒரு ஓலாலேயோ ஊபர்லேயோ வந்து ஒரு ஆட்டோக்கு சும்மா ஃபோன் கொடுங்களேன், இந்த ரியல் டைம்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எதில் வந்து ஓலாவில் 2மே இருக்கும்ல? ஊபரில் போட்டு பாருங்களா. ஊபரில் நான் இங்கேருந்து எங்கே போடுறேன், ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள். கோயம்பேடு போகணும். கோயம்பேடு ரைட், ஓகே போடுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பைக்கில் வந்து 132 ரூபா, ஆட்டோவில் வந்து 175 ரூபா. ஒரு பேப்பர் பேனால் கொஞ்சம் அதை எழுதிக்கலாம். இது வந்து ஊபரில். ஓலாவில் போட்டு பாருங்கள். ஓலாவில் வந்து பைக் வந்து 94, ஆட்டோ வந்து 170 போட்டிருக்காங்க. ஓ இதுலயே பார்சலும் இருக்குது, இப்போ அதுவும் அனுப்பிச்சு. ஆமாம் எல்லாமே இருக்கு. ரேபிடோலையுமே இப்போலாம் அதான் பண்ணுறாங்க. மூட்டை கால் கூட அனுப்பிச்சிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கவலைப்படாதீங்க. ஓலா வந்து இல்லை அது ஒரு சப்ஜெக்டிவ்ல, பட் இருந்தாலும் இந்த கேஸில் வந்து ஊபர் பைக் வந்து காஸ்ட்லியராக இருக்குது பை 30 ரூபீஸ். இப்போ 175 ரூபா ஆட்டோ ஊபர், ஓகேவா? இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா 132 பைக் போகிறவங்க போவாங்க, 50 ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பைக்கில் போகிறவங்க 2 பேராக போகிறோன்னு நினைக்கிறவங்க 175 ரூபாய்க்கு ஆட்டோவில் எடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போய் இறங்கிட்டு டிராஃபிக்காக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா 100 ரூபா தாங்கன்னு கேட்டாங்க. நாள் இந்த 175ங்கிறது 275 ஆகிடுது. அதுக்கு அவன் கார்லேயே நிம்மதியாக வந்திருப்பான்ல, 300 ரூபாய் ஆகிடுது இல்லை கிட்டத்தட்ட. அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு இதுதான் கன்சர்ன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்கல்ல ஆட்டோவில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா, அப்போ வந்து ஓலா ஊபர்லேருந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? எங்ககிட்ட எதுவும் பண்ணலையா? எதுவுமே பண்ணல. 3 நாள் நீங்கள் சவாரி எடுக்கலனாலும் பரவாயில்லன்னு அவன் வெயிட் பண்ணுறான். சார் நான் ஒரு 100 பேர் 200 பேருக்கு சவாரி பண்ணிப்போ பாதி பேர் வண்டி ஓட்டிக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்களா? அப்புறம் எப்படி சார்? இதை தான் சொல்கிறேன், ஒற்றுமை இல்லைன்னு தான் சொல்கிறேன். சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க குடும்பம் குழந்தை குட்டிக்காக போராடல, சரிங்களா? என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவருக்கும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் போராடுறாங்க. இதை புரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு சில ஆட்டோ டிரைவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறது வெக்கப்பட வேண்டிய விஷயந்தான். யாருக்காக போராடுறாங்க? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தான் போராடுறாங்க.
நம்ம அதில் போய் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது எதுவுமே யோசிக்காமல் இன்றைக்கி நிலமை என்ன, இன்றைக்கி வந்து நம்ம 2000 1000 ஓட்டணும், எடுத்து போய் நம்ம தாண்டல் கிண்டல் அது இது வாழ்வாதாரத்தை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி ஒரு நாள் நிப்பாட்டினா யார் காசு தருவா, இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நீ நிப்பாட்டிட்டு நீ வந்து நில்லுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் நீ நிப்பாட்டிட்டு வந்து நில்லு, நாளைக்கு உன்னோட எதிர்காலம் என்ன பிரைட்னஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு தான் பார்க்கலான்னு தான் சொல்கிறோம். ஏன் அதை காதில் வாங்க மாட்டீங்க? அதே மாதிரி இப்போ ரேப்பிடோலாம் இப்படி ஓட்டும் போது இப்போ ஈஸியாக வந்துட்டு இந்த ஹீட் ரேஸ்க்குலாம் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிட முடியும். அந்த ஹீட் ரேஸால் நாளைக்கு ஸ்கின் போனும் வரலாம், என்ன வேணா ஆகலாம். நம்ம லிட்டரலி ஆன் தி ரோட் அவங்க ஷெல்டர் இருக்குது, உங்களுக்கு அதுவும் கிடையாது, அது கூட கிடையாது. இப்போ இன்னும் என்னன்னா இது இப்போ வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இது கார்பரேட்டுக்குள்ளேயும் வராது, லேபருக்குள்ளேயும் வராது இது இந்த செக்டார். ஸோ வந்துட்டு இது இப்படி ஒரு கன்சர்னும் இருக்கு. இவங்க என்னன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக அடிக்கிற ஃபர்ஸ்ட் இடமே ஒர்க்கிங் கிளாஸ் தான். இப்போ இது வந்துட்டு இதே வேற ஏதாவது செக்டரா இருந்தா இது கொஞ்சம் கன்சர்ன் தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. இப்போ ஈஸியா அடிச்சிடுறீங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ரேபிடோ மேல எனக்கு கோவம்னா அப்போ ரேபிடோ காரனை போயிட்டு நான் எங்கே போய் அடிக்கிறது? அதில் பணி செய்யக்கூடிய இந்த மாதிரி தம்பிகளை தான் போட்டு அடிக்கணும். இப்போ நான் அவங்க பாவம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்கிறேன் கேளுங்க. அது எதுக்காக தான் நான் கேட்குறேன். எதுக்காக எங்கள் 2 பேரையும் முட்டி மோத விட்டு அதில் யார் குளிர் காயிறீங்க? எதுக்காக அப்படி குளிர் காயிறீங்க? அப்போ அப்பாவி மக்கள் ஜனங்க சண்டை போடலாமா? இதுக்கு உண்டான தீர்வு தான் என்ன? இதில் கண்டிப்பாக நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் ஆட்டோக்காரங்களை எல்லாருமே வில்லிஃபையே பண்ணிட்டாங்க, வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது தப்பு. ஆட்டோ வந்து நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மோர் தென் 11 இயர்ஸ் 11 வருஷத்துக்கு மேலே ஆட்டோவோட மீட்டர் கணக்கை வந்து மாற்றவே இல்லை. அது கண்டிப்பாக மாற்றணும். அது மாற்றலைன்னா வந்து அவங்களோட வாழ்வாதாரமே வந்து கேள்வி. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எதுவுமே இன்றைக்கி அதே விலையில் இல்லை. வீடு ரெண்ட்டு கிடையாது, சென்னையில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹூவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஆட்டோஸோட ஃபேரை மறுபடியும் ரீவேல்யூவேட் பண்ணுங்கள். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ரீவேல்யூவேட் பண்ணிங்கனாலும் ரேப்பிடோ காணாமல் போகிறது கிடையாது. ரேப்பிடோவுக்கு இருக்கிற நீட்ஸ் அண்ட் நெசசிட்டி கம்ப்ளீட்டாக வேறையாக நான் பார்க்குறேன். ஸோ வேகமாக போகிறதா இருக்கட்டும், வேகமாக போகிறதுனா அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ண போகிறது இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபாஸ்டர் டு கோ இன் அ பைக். ஸோ அது இருக்க தான் போகுது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். இவங்க சொன்ன மாதிரி அவங்க யார், ஹி இஸ் நாட் அ எம்ப்ளாயி. அதுவே வந்து அவங்களோட பாதி ரைட்ஸை வந்து அவங்க கிட்டேருந்து எடுத்துருது. அவங்க அண்ணன் அதே மாதிரி சொன்னாங்க, அங்கே ஓலாக்கு ஊபருக்கும் எங்கே ஆஃபீஸ் இருக்குது, அவங்ககிட்ட போய் நான் என் பிரச்சனையை நான் எப்படி சொல்கிறது? அதுவே இல்லைங்கிற பட்சத்தில் இது 2 பேரும் பேசினப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து மாற்றி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஆர்கனைஸ் பண்ணுறவன் ஒழுங்காக பண்ணாமல் இருக்காங்கிறதான் பிரச்சனை. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் அவன் மிடில் மேன் வந்து ஈஸியாக சம்பாதிச்சுட்டு இருக்கான்னு தோணுது. ஐ திங்க் யூனியன் ஷுட் பி ஃபார்ம் ஃபார் ரேப்பிடோ ஆல்சோ. சொமேட்டோக்கு, ஸ்விக்கிக்கு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு ஊர்லேயும் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு யூனியன் ஒன்று இருந்தால் தான் அவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட நியாயங்களை கேட்க முடியும். அதே மாதிரி அப்போ ஒரு டிசிப்ளின் வரும். எஸ், நம்மளும் இனிமேல் வந்து இந்த ரேப்பிடோ பசங்களை பார்த்து அவங்களை பார்த்து முறைக்க வேணாம். அவங்க பாவம் நாச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட லைஃபை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட எதிரியே கிடையாது சார். ஆமா, இல்லை இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேரும் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து நீங்கள் 2 பேருமே ஒரே தரப்புல தான் இருக்கீங்க. கேள்வி கேட்க வேண்டியது நடுவில் இருக்கிற அந்த ஓலா, ஊபர், ரேப்பிடோ இவங்கள தான். 2 பேர் சொன்னதையும் அரசாங்கம் கண்டிப்பாக கேட்டு ஆக்ஷன் எடுப்பாங்கணும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு 100% நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ். நான் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சில்லாக பேசினதுக்கு ஸ்வீட் ஹார்ட், நீங்கள் நிறைய ஜாலியாக பேசுனீங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.